அம்மாவுக்கு சொன்னேன். சரி அக்காவுக்கு சொன்னேன். சரி அது என்ன அண்ணனுக்கு கேட்க மாதிரி ரெண்டு இருக்குது. என்ன மாதிரியா வீடு கொட்டுறது ஆசை கொட்டுறது அந்த மாதிரியா சொன்னேன். அப்புறம் எந்த மாதிரி நான் பழத்தே போயிட்டேன். ஐயோ அது இல்ல அன்பு பாசம் கொண்டவர்கள் அண்ணன்மார்கள் தான். சரி ஏன்னா ஒருத்தர் என்ன வேணா அண்ணே அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் சேர்த்து தானே சொல்லணும். அதுக்கிட்ட அண்ணன்மார்கள் ஆமா அப்படி எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு கொண்டு போனேன். சாமி வந்தது யாருப்பா? என்னப்பா வந்த சாமியை படக்கணும் மலை ஏத்திட்டீங்க. ஐயோ ஹலோ 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 அப்புறம் இருக்குண்ணா. வணக்கம் வந்தனம் வெல்கம் நமஸ்கார் ஆர்வல் தலைத்தை அறுவடை பேருந்தை ஆனா எட்டக்கார உழைத்தோர் வட்டாரசை மக்களை தங்கத்தட்டு ராஜாவுக்கு நிறுவன தாய்க்குளங்களை நாடாகர கண்மணிகளை ஆடோரம் பாடல் நேரங்களை சினிமாக்கள் ரசிகர்களை ஒரு முக்கியஸ்தர் அவர்களை விழா கமிட்டி அவர்களை ஒரு நாட்டமை அவர்களை ஒரு தலைவரை அவர்களை மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நாட்டை கண்ணகர்மா காவல் புரிந்து வரும் காவல்துறை அதிகாரி அவர்களை கல்வி தேவம் என்று கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களை மாணவ மாணவி செல்வங்களை மற்றும் கோயிலில் உயர்ந்த பதில் அமர்ந்தக்கூடிய பூசாரி அவர்களை உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்கும் சார்பாகவும் அடியன் குட்டிக்குமாரி நான் உங்கள் பொன்னான பாதையை முடிசாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி நன்றி வணக்கம்.
ஐயா உங்க 4 பேர்த்து கொடுக்குறேன். 4 நாளைக்கு நல்லா இருந்தேன். ஏன் அதுக்கப்புறம் வெளிய போட ஆகட்டும். முடிஞ்சு போயிடும். ஒரு மனுஷனுக்கு பிறப்பு 4 நாள் தான். சரி. 14 பிறப்பம் கொண்டே பள்ளிக்கூடத்துல சேர்த்துருவாங்க. சரி. 2வது நாள் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியில பெத்துருவான். சரி. 3வது நாள் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவான். 4வது நாள் ஆண்டவன் விதியை முடிச்சிருவான். விதியை முடிச்சிடுறேன். அப்படியே நிப்பாட்டுங்க. அப்படியே நிக்கட்டேன் போதும், நல்லா இருக்கு, அப்படியே இருக்கட்டும். சிறப்பு. வணக்கம், நீங்க நாடகத்தை பாருங்க, வந்து நீங்க ஆசிரியர்ல கூறுங்க. வணக்கம், நீங்க நாடகத்தை பாருங்க, வந்து நீங்க வாசகத்தை கூறுங்க. வணக்கம், நீங்க நாடகத்தை பாருங்க, வந்து நீங்க ஆசிரியர்ல கூறுங்க. நல்ல பாருங்க, நாங்க சொல்லுங்க கேளுங்க. எங்களுக்கு நல்லாசி தந்து வணக்கம், நீங்க நாடகத்தை பாருங்க, வந்து நீங்க ஆசிரியர் போருங்க. வணக்கம், நீங்க நாடகத்தை பாருங்க, வந்து நீங்க வாசகத்தை கூறுங்க. கடமைகளை காக்க வந்த காவல்துறையை பாருங்க, சீக்கிரம் கூப்பி மனுங்க இருக்கும் மனிதன் தருங்க. கடமைகளை காக்க வந்த காவல்துறையை பாருங்க, சீக்கிரம் கூப்பி மனுங்க இருக்கும் மனிதன் தருங்க. குற்றமுறை இருந்தாலும் மன்னிக்கணும் நீங்க, இருந்தாலும் மன்னிக்கணும் நீங்க, இருந்தாலும் மன்னிக்கணும் நீங்க. விடியவரை எங்களுக்கு நல்லாசி தாருங்க, எங்களுக்கு நல்லாசி தாருங்க. நீங்க நாடகத்தை பாருங்க, வந்து நீங்க ஆசிரியர் போருங்க. நல்ல வர போருங்க, நாங்க சொல்லுங்க கேளுங்க. ஏப்பா ஆமா எனக்கு கொட்டி போச்சு போலையா? கையை முடிச்சிருப்பாங்க, நோடி சுட்டு அப்படி மெல்ல திருப்பு. எப்படி நல்லா இப்படி திருப்புனே கரெக்டா. நீதான் திருப்பி சொல்ல. நோடிஸ் அப்படியே முட்டை கையை முடி திருப்புனேன். ஆமையா ஆமையா ஆமையா, எழுத்து இந்த பக்கம் இருக்குது. எழுத்து இருக்குதா? எழுத்து எழுத்து. பரவாயில்ல பரவாயில்ல. திண்டுக்கல் மாவட்டம் நிலைக்கோட்டை வட்டம் கோட்டூர் கிராமம் கே சங்கால்பட்டியில் அமர்ந்து அருள்பளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ பட்டாளம்மன் திருக்கோவில் உற்சவத்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தக்கூடிய நாடகமாக அன்புக்குரிய சாரவர்மனே நாடக அமைப்பாளர் ஆர்பிஎல் ரணப்புடுங்கள். ஐயோ ஏன் கேக்குற? ஏன்டான ஆயி போச்சு. ஆமா ஏனே ஒரு ஏஜென்ட் சங்கத்துக்கு எத்தனை மணிக்கு வரலாம்? ஏன்னா மிஞ்சி போனா ஒரு 4 மணி 5 மணிக்கு வரலாம். என்ன 3:30 வந்து உட்காந்துட்டாரியா? 3:30 வந்து உட்காந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்காக போன் பண்றாரு. இன்னைக்கு எழுப்பி விட்டதே அவருதே. ஆமா எந்திரிச்சு வேகமா கிளம்பி வர சொன்னாரு. சரி 5:30 கிளம்பி சங்கத்துக்கு வந்தாச்சு. சரி வந்ததுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு பால் பண்ணு டீ, ஒரு பால் பண்ணு டீ வாங்கி கொடுத்தாரு. சரி நல்ல மனுஷன் வாங்கி கொடுத்தாரு. சரி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் லேசா பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. 6 மணிக்கு ஆமா கிளம்புங்க, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா சரின்னு ஜாமான இறக்கி கொண்டு சங்கத்துல இருந்து வண்டிக்கிட்ட வச்சோம்ல. வண்டியில ஏத்து 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 ஏத்து. சரி சரின்னு வண்டியில ஏத்தணுமா? ஏத்தணும்னு வண்டி எடுக்க சொல்லி அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு வந்தோமா சின்ன விட்டுட்டு வந்தா நிப்பாட்டினார். எல்லாத்தையும் ஹோட்டலுக்குள்ள விட்டார். சாப்பிட்டோமா? சாப்பிட்டோன்னு வெள்ள ஏற சொல்லிதேன். ஏற அங்க இருந்து இங்க வந்தோம்ல. இங்க வந்தோன்னு அந்த முக்கியக்காரர்கள் சாமான் கொண்டு வரணும்ல, அவங்கள புடிச்சுக்கிட்டு
சாமான கொண்டு வாங்க சரி. நாடகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இங்க உள்ள வந்து சாமி உண்டான்னு ஏன் இன்னும் ஒரு பெட்டிக்கார ஒரு 3 பாட்டு கூட பாடுறது இல்ல ஐயா. ஆமையா 1.5 பாட்டு பாடிட்டு இருக்கும்போது போங்கிறாரு இல்ல வெளியே நல்ல மனுஷன் சொல்றாரு கேட்டு வெளியே தள்ளி விட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு அதுக்கு தான் ரணப்புடுங்க ரெண்ண புடுங்கல்னு பேர் வச்சாரு. எங்க ஒரு ஆளை உள்ளதா இருக்கிறாரு. தலமன் என்ற தங்கராஸ் அவருடைய நாடக அமைப்பில் அகில பத்திர டிடி சகோதர சபையில் நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் மனே உயர்விரை அரசு விருது பெற்ற கலைச்சொடர்மணி டாக்டர் ஏபிஆர் சாமி கலைக்குழுவினர்கள் பெருமுட வழங்கக்கூடிய நாடகமாக நடைபெறும் நாடகம் ஸ்ரீ அகரத் முத்தாலமன் சொல்லக்கூடிய பக்திபுரா நாடகம் நடைபெறும். இந்நாடகம் பங்கேற்று நடிக்க வந்த நடிகர்கள் நடிகைகள் மற்றும் இசை கலைஞர் விவரத்திற்கு எங்களால் இசைவர் பெறப்பட்டு சொற்களிலே இடிமுழக்கமிட்டு சுந்தர தமிழிலே பாட்டு சேர்த்து வண்ண கவசமல்லை சூழி எங்கள் கலைஞரான நாடி சென்றமன வெட்டுமர் சொல்லிட்டு வரும் அன்புக்குரிய சகோதரமனே உயர்வர் ஏபிஆர் சாமி அவர்கள் ஜிவரங்க மேடையில் சிவனாகவும் பெண் வெள்ளூடராக நடித்து உங்கள் அன்பை மாசம் வர காத்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த துணையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். வலிமை இங்க வந்து அதே இதோ இருக்கு. சுந்தர தமிழிலே பாட்டு சேர்த்து உங்கள் பிஞ்சுகளை உறவாடி பாப்புகளை பரவசப்படுத்தி கலைமகள் அலைமகள் மலை மகள் என்றெல்லாம் பெயர் விட்டவர் அன்புக்குரிய சகோதரி மனே உயர்வது டாக்டர் வி சித்தர் அவர்கள் இவர்கள் சத்தியாகும் பின் மொத்தாளமாக நடித்து உங்கள் அன்பை மாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறார். கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தின் சங்கமத்தில் மாலையிட்ட பூங்கலத்தில் தாலி கட்டும் வேளையிலே கூறார்கள் மாத்துரைக்கு பூவளத்தில் வரும் பொழுது தேவன் வந்து பாடுகிறார். தேவி நடமாடுகிறார். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறார். நாதஸ்வர ஓசையிலே உலகோர் சூரியன் இரவுக்கோர் சந்திரன் தண்ணீர்க்கோர் தமரை குதிரைக்கோர் வேகம் ஆணுக்கோர் வீரம் பெண்ணுக்கோர் தன்னடத்தை பேச்சுக்கோ இலக்கணம் சேர்ந்த அமலுக்காடுக்கு சொல் சூப்பர்புரி அன்புக்குரிய சௌரமனே வி பால்ராஜ் அவர்கள் இவரகமடையில் மகா விஷ்ணுவாகவும் மற்றும் முத்துமணிக்கு செட்டியாராகவும் நடித்து உங்கள் அன்பை மாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான். எங்களிடம் தனக்கணிகள் தான் என்று சிங்காடை போட்டு சீறி பாய்ந்து வெற்றி கொடி நாட்டி வரும் அன்புக்குரிய சௌரமனே கேசி தங்கவேல் அவர்கள் இவர்கள் சடையாண்டி மற்றும் வீரமாக நடித்து உங்கள் அன்பை மாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறார். இன்பமெங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு. எங்க சில வெற்றி முரசு கொட்டி தனக்கு நிகழ்ந்தான என்று சிங்காடை போட்டு வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புக்குரிய சௌரமனே ஏஎஸ் சுப்பிரமணிய அவர்கள் இவரங்க மேடையில் சுவாமிப்பனாக்கிறார் மற்றும் பல வடங்கள் அடித்து உங்கள் அன்பை மாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறார். உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்ந்ததும் எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக. வெற்றி முரசு கொட்டி நாட்டு வெற்றி ஆறுமணி சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்றவர் அன்புக்குரிய சௌரமனே உயர்வு எம் வடிவோல் அவர்கள் வீட்டுல ஒழுங்க ஏன்டா பயன்படுத்துற ஆமா அதான் சொன்னேன். அவர் பேர் என்ன வடிவோல் தானே அதைத்தாண்டா சொன்னேன். உனக்கு கேட்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணுவேன். வடிவேல் அவர்கள் இவர்கள் ஆர்மோனியம் பின்பற்றினை சேர்ப்பார். காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அந்த கடவுள்
தெரியும் அப்பா காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் தெரியும் அப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே நீன கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் பணமே நீனும் கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது மறுவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது மறுவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூமா போட்டு பார்த்து தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தா பாதிரந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இரண்டா பாட்டிரண்டே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏராளமாக போகுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் உண்டாகும் அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் உண்டாகும் களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா கூட்டுக்கு மேலே மூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கர்மமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் மனத்தால் வந்த நிலைதானே சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் மனத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளை காட்டும் பொம்மைகள் கூட காலங்கள் போடும் பின்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே தினம் கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் பணமே தினம் கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ அதற்கு நிகராக எங்கு சென்ற வெட்டு பரிசு ஒட்டி நாட்டம் உல்லாச பற்றி கோடையடி குமரலா பேருடன் அன்புக்குரிய சோரமனே பி சதீஷ் அவர்கள் ஜீவர்கமடியில் மிருதங்கம் டோலாக் டபுள் இசைப்பார்
ஆல்ரவுண்ட் மாஸ்டர் டி பழனிராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். ஆமா நான் கொஞ்ச நேரத்துல வர எல்லாத்தையும் மூக்கு முடி பாருங்க. எங்களுக்கு தாயகம் தந்தை அவர்களுடைய தாளம் தாளத்தினை செய்பவர் அன்புக்குரிய சகோதரமனே பி சிவா அவர்கள் இவர் மேல் தாளத்தினை செய்ப்பார். பரவாயில்ல. வண்ண வண்ண சீனமைப்பு கலைச்சுடர்மணி டாக்டர் ஏபிஆர் சாமி சீன்கபடி இருப்பிடம் அஜலூர். மைக்கு குயிக் லைட்டு வெயிட் நாங்கள் மங்கிய குரல் பேசிய போலும் தெல்ல தெளிவாக கணீர் 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 என்று ஒலிக்கக்கூடிய ஒலிபெருக்கி நிலையம் முருகன் பவர் ஆடியோஸ். உரிமை பி தேவசாமி. முருகன் 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 முருகன். சிறப்பான ஒரு ஒளிபெருக்கி. உண்மையான பாட்டு போடுறதை விட அவர் முகத்தை பார்த்தியா, எப்பவுமே எதுக்கும் கோவிக்க மாட்டார், சிரிச்சுக்கிட்டே இருப்பா போல. அவருக்கு பிடிச்ச விஷயமே அந்த சிரிப்பு ஒன்றுதே. ஆமா, ஏன்னா மைசெட்டுக்காரர்களும் நம்மளும் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஏன்னா நான் சிரிச்சா எந்திரிச்சு போயிடுவா, நான் இப்ப சிரிக்கவே மாட்டேன். தயவு செய்து நீ மட்டும் சிரிச்சிடாத, நானே போயிருவேன். ஆமா, அருமையான ஒரு ஒளிபெருக்கி. கல்யாணம், காது குத்து, தேர் திருவிழா, எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி சரி முருகன் ஆடிய சொன்னா போதும். பணம் குறைவாகவும் மனம் நிறைவாகவும் ஒளிபெருக்கி அமைத்து தரக்கூடிய ஒரே ஸ்தாபனம் முருகன் சவுண்ட் சர்வீஸ் தான். அப்படி கரண்ட் இருந்தா கரண்ட்ல போடுவார். கரண்ட் இல்லாட்டி காது கேக்குதா, ஜெனரேட்டர் ஓடுறது, ஆமா அத வச்சு போடுவார். ஜெனரேட்டர் இல்லாட்டி ஜெனரேட்டர்ல பேட்டரியில போடுவாரியா, பேட்டரி இல்லாட்டி பேட்டரியில யூபிஎஸ்ல போடுவார். யூபிஎஸ் இல்லாட்டி என்ன மேல கழட்டி கொண்ட வீட்ல டொங்காஸ் போடுவார். டொங்காஸ் போடுவாரா? அப்பனா என்னனே டொங்காஸ் தெரியாது உனக்கு? இந்த மண்ணு குண்டில் இருக்குல்ல, மண்ணு குண்டில இருக்குது, ஆமா தொடச்சு விட்டு போ. மண்ணு உண்டியல், மண்ணு உண்டியல, ஆமா சரி. மண்ணு உண்டியல 1 ரூபாய் காசு 5 ரூபாய் காசு எல்லாம் போட்ட சத்தம் எப்படி கேட்கும்? டொங்குன்னு கேட்கும். அதுக்கு பேர் தான் டொங்காஸ். ஏன்னா அதுல ஒரு 10 ரூபாய் தாள அதெல்லாம் போட்டா அது டொப்புன்னு விழுகும். டொக்காஸ், தொப்பு காசானே அதுக்கு பேரு. ஆமா சரிங்க. மிகச் சிறப்பாக எங்களுக்கு ஒளிபெருக்கி வைத்த முருகன் பவர் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் தங்கமான ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்கள் கலெக்டர் சிறப்பாக நன்றி, வணக்கம். சாப்பாடு நல்ல ஏற்பாடு. ஆமாண்ணே, சின்னால் வீட்டுல ஹோட்டலுக்குள்ள விட்டு போட்டாங்க பாருங்க, என்ன அடி உதயமா சாப்பாடியா? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா ரவுண்ட் ரவுண்டா இருந்துச்சு. அப்படி சொல்லு, இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டேன். அருமை, மிக சிறப்பாக. என்ன வேணும்னாலும் சாப்பிடுங்க, ஆமா அப்படின்னு கொண்டு உள்ள விட்டாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிட முடியும். ஆமா, எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி இந்த நன்றி கெட்ட வயிறு பப்பன் டான்ஸ் முடிஞ்ச உடனே பசி எடுத்துக்குது. ஏன்னா நம்மளே நன்றி இல்லாம இருக்கிற அந்த வயிறு மட்டும் எப்படி நன்றியோட இருக்கு? நம்மளே என்னையும் சேர்த்து சொல்றேன். அப்புறம் கபுதாரியா, கபுதாரி காலாவதி, காலாவதி, ஆமா அப்படிதான் இருக்கு. மிக சிறப்பாக அண்ணன் வழங்கிய ஊர் பொதுமக்களுக்கும் எங்கள் கலெக்டர் சிறப்பாக நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர்மனே கடவுர் ஈ சுக்காமட்டியை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்மனே தலமன் என்ற பி தங்கராச
அவர்கள் நாடகத்தை அமைத்துள்ளார்கள். ஆஹா. இந்த நாடகம் மட்டுமில்லாமல் புராண நாடகங்கள், சரித்திர நாடகங்கள், பக்தி நாடகங்கள், எவ்விதமான நாடகமா இருந்தாலும் அண்ணே வழி விடுப்பா, அவர் முகம் தெரியணும்ல. அவருதான் ஏசென்ட் ஆர்பிஎல் என்ற தங்கராஸ். ஏய், அடமொழி மட்டும் சொல்லக்கூடாது. ஆமா, ரென்னப்புடுங்கள் தங்கராசி வருதுதான். எந்த நாடகம் இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்தா போதும். என்ன எல்லா நாடகமும் எந்த கொடுப்பாரா? நாடகம் வேணாலும் சொல்லலாம்யா. அடடே. என்ன நாடகம் வேணும்? சரி. சத்யவான் சாவித்திரி, பவளக்கொடி, பூலோரம்ப, கிருஷ்ணலீலா, சத்ய ஹரிச்சந்திரா, சரி. பள்ளி திருமணம், முத்தாளம்மன், காத்தவராயன், மகமாயி, காளிகாத்த கருப்பசாமி, சரி. வீரமங்கை வேலுநாச்சியார், ஆஹா. பவளக்கொடி. சரி, இல்ல நாடகம் தருவீங்க. இந்த நாடகம் வேணும் உனக்கு. அண்ணே ஆவணி 30ண்ணே. ஆமா விஜயா, ஆவணி 30ண்ணே. ஆவணி 30. ஆமா. சரி சரி, யாருக்கு உனக்கு தான் ஆவணி மாசம் 30ஆம் தேதி. ஆவணி மாசம் ஐயா. அப்படி சொல்லு. ஆவணி மாசம் 30ஆம் தேதி. அப்படி சொல்லு. காசை பத்தி கவலை இல்லண்ணே. சரி. நல்ல நடிகரை போட்டு சரி அருமையான நாடகம்ண்ணே. என்ன நாடகம்னு சொல்லு. நல்ல நாடகமா போட்டு கொடுத்துடலாம். வாணி ராணி ஒரு நாடகம் போட்டு கொடுத்தேன். வாணி ராணியா? ஆமாண்ணே. இது யாரையா எழுதுனது இந்த நாடகம்? என்ன நீங்க பார்த்தது இல்லையா? சன் டிவில பாருங்க. சன் டிவில? ஆமாண்ணே. மூஞ்சிய பாரு, கொட்டாங்குச்சி சேவிங் பண்ண மாதிரி. ஏய், என்ன பண்ணி நாடகம் போடுறேன்னா? நாடகம்னா நான் சொல்றது மேடை நாடகம், நீ சொல்றது டிவில போடுற நாடகம். இது சரித்திரம். சரி. நீ சொல்றது தரித்திரம். எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குது? சோறு கூட வீட்டுல போடாத அளவுக்கு நாடகம் பாக்குறாங்க. ஆமா, போட மாட்டாங்க. டிவி என்னைக்கு வீட்டுக்கு வந்துச்சு நம்மளுக்கு சோறு இல்லாம போச்சு. அது உண்மைதான் தெரியுமா? இது வந்து முத்தாளம்மன் நாடகம். முத்தாளம்மன் எங்க பிறந்தாங்க, யாருக்கு மகளாக பிறந்தாங்க, எங்க வந்து வளர்ந்தாங்க, யார்கிட்ட அடைக்கலமா போனாங்க, கடைசியாக அவங்க வந்து தெய்வமாக எப்படி மாறினாங்க, அப்படி நம்ம நடிச்சு காட்டுறோம். ஆமா, அவங்க முத்தாளம்மனுடைய வரலாற்றை நம்ம நடிச்சு காட்டுறோம். அப்பதான் மக்களுக்கு புரியும். இந்த டிவில போற நாடகம் எப்படி தெரியுமா? எப்படி? யாரு குடும்பத்தை கெடுக்கலாம், புருஷன் பொண்டாட்டியை எப்படி பிரிக்கலாம், மாமியாரை எப்படி மருந்த வச்சு கொள்ளலாம், மருமகளை எப்படி வீட்டை விட்டு விரட்டலாம் இப்படின்னு காட்டக்கூடிய நாடகம் தான் டிவியில போடுற நாடகம். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுனே. அதாவது டிவி வந்துச்சு வீடு கட்டுச்சு, செல்லு வந்துச்சு நாடே கட்டுச்சு. ஊருக்கு போயிருந்தேன். இதே மாதிரிதான் பயலுக போர்வையை போட்டு முக்காடு போட்டு ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருந்தாங்க. என்னடா அது சார காத்துல குளிர்துன்னு உட்காந்துருப்பாங்க பார்த்தா ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு போர்வையை விளக்கிட்டு பாக்குறேன். இந்த டச் செல்ல அம்மனை கூட்டி படம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அது இல்ல செஸ். அதுக்கு செக்ஸ் என்னது? செஸ் உங்களுக்கு வேற மாதிரி கேட்டிருக்கும். அப்படி படம் பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அறிவை வளர்த்துக்கிறதுக்காக செல்போன் கண்டுபிடிச்சது. சரி. ஆனா இப்ப அப்படி இல்ல. 3 வயசு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க, 2 வயசு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. ஆமாண்ணே. ஏன் கண்டது கடவுள் இந்த செல்போனை பார்த்துட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. என்ன? இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்குங்க. ஆம்பளை பார்த்தா பொம்பளை பிள்ளை பேர் தலையை கொண்டு புடிச்சிட்டு போவாங்க. ஆமா, ஆம்பளை தலை நிமிர்ந்து நடந்தோம். இன்னைக்கு எப்படி பொம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க, ஆம்பளை தலை குனிஞ்சுதான் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்படி காரணம் அன்னைக்கு அந்த மாதிரி அழகா வந்து மகாலட்சுமி மாதிரி சீலை கட்டி அழகா நடந்து வந்தாங்க. ஆமாண்ணே. இன்னைக்கு அப்படியா? ஜீன்ஸ் பேண்ட் என்ன, தொப்புள் தெரிய டி-ஷர்ட் என்ன, அத போட்டுக்கிட்டு இந்த குண்டிக்கு கீழே வரைக்கும் ஒரு பேக்க தொங்க விட்டுக்கிறது. பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆமா அப்படிங்கிறது. அதனால நம்ம பயல சும்மா இருப்பாங்க பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பாங்க அந்த மாதிரி தான். இப்ப இந்த பஸ் வண்டிக்கு வழி விட்டு உட்காருங்க, ரோட்ல உட்காருங்க, கீழே இறங்கி உட்காருங்க. ஆமா, கொஞ்சம் கீழே இறங்கி உட்காருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நாட்டை கெடுக்கக்கூடியது டிவியே செல்லுந்தே. ஆமாண்ணே. ஆமா, சரி பரவாயில்ல. காலதமாதம் கருத்துக்காடு ஆரவாழகி அப்படியே சுந்தரி சின்ன சிட்டி சிக்கியார மொத்தண்டலம் பெருட்டு மண்டுக்குரிய சௌரியமனே திண்டுக்கலை சேர்ந்து எம் சுசில் அவர்கள் திருமல் டான்சராக நடித்து உங்கள் அன்பை மாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறார். படுத்தா ஒரு கமல்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல பழைய மரபு காரி பாதையில நின்னுக்கிட்டு என்ன பண்ணீங்க? படுத்தா ஒரு கமல்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல பழைய மரபு காரி பாதையில நின்னுக்கிட்டு அவ அழுக நான் அழுக அந்த பூரா சேர்ந்தது, அவ அழுக நான் அழுக அந்த பூரா சேர்ந்தது. செப்பு தோடம் தூக்கி போற செல்லம்மா
போய் போஸ்ட் மரத்துல ஏறினீங்கன்னா எப்படி தூக்கம் வரும்? ஆ? ஆ. ஆ, அப்புறம் இருக்குது நிலவரம். இந்நாடகத்தினை மிகச்சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் கொடிமலர் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்கும் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு எல்லா பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணும். உன் பேரையா? ஊம்பரியா? அட உன் பெயரான்னு கேட்டோம்யா? என் பெயரை சொல்ல போகிறேன். அடடே, சொல்லிடுறேன். உங்கள் முன்னால் ஒரு என்னடா கொடுமையா இருக்குது. என்ன நீ வாண ஏனே போற? போன வாரம் தும்முனா ஒரு வாரமா வீட்டுல தான் இருந்தேன். சரி. இன்னைக்கு தும்முனேன். அதுவும் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு வர தும்முறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உனக்கெல்லாம் ஒண்ணு இல்லனே. எனக்கு இந்த 23 நாளாவது நெஞ்சில சளி பிடிச்சிருச்சு. நெஞ்சில தானே பிடிச்சிச்சு, வேற எங்கேயும் பிடிக்கலையே. மதியம் 3 மணிக்கு முடிஞ்சிச்சு. பேசாம இருக்கணும். உங்கள் முன்னால் ஒரு நல்ல பேருண்ணே, மசுர புடுங்கின பேரு. யாரு பேரு? உன் பேரு? என் பேரு அது இல்லையா? என்ன பேரு சொல்லவே இல்லை. பேரு சொல்லவே இல்லையா நீ? இங்க நடைபெறும் 14 கடுப்புண்டாயிரம் பாத்துக்க. மூச்சு விடக்கூடாதுன்னா மூச்சு விட செத்து போயிரும். மே மூச்சை விடுப்பா. சரி, நீ மூச்சை விடாத. அப்படியா? ஆமா, பேசாம இருக்கணும். சரி, சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லு, நேரமாங்க. சரி சரி, சரியா சொல்லுங்க. ஆமா, சொல்லுவீங்க. உன் வீட்டுல ஒழுக என்ன கோயில்ல ஈடுபட்டு போயிரும் பாத்துக்க. அஜய்யா, நீ வேற வேணாம்ப்பா, நீ பேச வேணும் தெய்வம். அஜய்யா வேணாம், ஈடு போட்டுருவேன். பேசாம இருக்கணும். எல்லாத்துக்கும் கொரோனா வந்துச்சு, இவனுக்கு வராம போச்சு. நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க? பாவம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கொரோனா, எங்களுக்குலாம் வராது. ஒரு ஓடல அப்ப உனக்கு சீக்கிரம் வந்துடும். ஆமா, பேசாம இருக்கும். தாயா அம்மா பட்டாளத்தம்மா ஓய், அது பேசாம உள்ள இருக்குது. பேசாம பேசினா கோயில்ல ஈடுபட்டு ஈடுபட்டா பலிக்காது. ஏன்? நாங்க கட்டி இருக்கிறோம். என்ன அது? ஓதம்னா நினைச்சேன். தாய்த்தா தாயத்துக்கு ஈடு போடுற சம்மந்தா. நீ தாயத்து பட்ட ஈடு பிடிக்காது யாரு சொன்னா? நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது? பேசாம இருக்கணும். உங்கள் முன்னால் உரையை கொண்டிருக்கும் சிறந்தளவு பி சிவனேசன் உங்கள் முன்னால் பப்பனாக வரந்தாகி உங்கள் அன்பையும் ஆசையும் பெற காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்நாடகத்தில் தாளக்குற்றம், மேலக்குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம் எவ்வாறு குற்றம் என்ற போதும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கை கொண்டு விடியவரை நாடகத்தினை கண்டுகளுத்து எங்களுக்கு நல்லா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். அண்ணே ஒரு பாட்டு. அண்ணே வடிவோல் அண்ணே. என் பேரை சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. பாட்டு எப்படி நல்லா தூக்கி வச்சு பாடணுமா? அவங்களுக்கு பாடுற மாதிரி எல்லாம் பாடக்கூடாது. சரிண்ணே, எனக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கணும். உனக்குன்னு இன்னைக்கு நீ எனக்கு பாடுற பாட்டுல சரி யூடியூப்ப பார்த்துட்டு எங்க பார்த்தாலும் சிவனேசன் பப்புன்னு தான் வேணும், அடிவேலு பெட்டிக்காரர் தான் வேணும்னு கேட்கணும். சரி, அந்த மாதிரி நீ பாடணும் இன்னைக்கு. அப்ப எல்லாம் ரெடி பண்ணிக்க. கட்ட சொல்ற இல்லப்பா, நல்லா பாடணும்ல. பாடுற ரெடி பண்ண சொல்றேன். சரி சரி, பாடு பாடு. நல்லா தூக்கி வச்சு. வீதியிலே என் சாமி கோவிரதம் 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 அது மன்னா கோவிரதம் என் கணவ கோவிரதம் உங்கரதம் என் சாமி உங்கரதம் உங்கரதம் உங்கரம் மலையாளக்கரே என் சாமி கோவி மட்டும் கோவி மட்டும் கோவி மட்டும் அது மன்னா கோவி மட்டும் என் கணவ கோவி மட்டும் நின்னாதே என் சாமி உங்கரதோ உங்கரதோ உங்கரம் கொண்டா கொண்டா என்ன கொல்லத்தான் பாக்குறீங்களே அட மஞ்ச குருவிகளா, 4 பெரிய மசிர கொடுக்குங்க. மசிர கொடுக்குறீங்களா? தூக்கி வச்சு பாட சொன்னா தூக்கிட்டு போறதுக்கு பாடுறீங்க. நீ செத்து போனீங்கன்னா அந்த பாட்டு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதுக்காகத்தானே அப்படி பண்ண. ஓ, செத்து போனா இப்ப கேட்க முடியாது. ஆமா, அதனால என்ன நிக்க வச்சு 4 பேரும் சேர்த்து வாயில கொடுக்குறீங்க. வாழ்த்தி வாழ்த்தி பாடுறீங்க. ஆமா, அப்படி தயா இருக்கணும். சரி, காலதாமதம் கரித்து கேடு போலமா?
ஆ